ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இனி வரும் காலங்கள்ல சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். முத்து வந்து சவாரிக்காக வெளியே போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் ஜீவாவும் ரோட்ல நின்று பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன இது, நம்ம அன்னைக்கு சவாரி ஏற்றிட்டு போனோமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கு, அவ கூட நின்று இந்த ரோஹிணி என்ன சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே அன்னைக்கு போய் பார்லரில் இறக்கி விட்டோம், அவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, ஏன் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, நீ அந்த பணத்தை என்னட்ட இருந்து வாங்கிட்டேல்ல, அது எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் உன்னைய மாதிரி திமிரு பிடிச்சவளை பார்க்கல, மனோஜை கூட நான் சமாளிச்சிருப்பேன். ஆனால் நீ எப்படியோ போலீஸ்டேலாம் போய் என்னட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டேல, அந்த மனோஜை நம்பி நீ இருக்க, உனக்கு என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லும்போது இதை ஒளிஞ்சு நின்று நம்ம முத்து கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்லர் அம்மா என்ன பண்ணுதுன்னா, பார்ப்போம் பார்ப்போம், நீ கிளம்பு, நீ ஒரு ஃப்ராடு, நீ வந்து என்கிட்ட சவால் போடுறியா, நானும் மனோஜ் எப்படி வாழ போகிறோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து காரில் பின்னாடியே போய் ஜீவாவை போய் நிப்பாட்டிட்டு, இந்த பாருங்க, இந்த ஏறுங்க மேடம், வாங்க மேடம் சொல்லிட்டு, இல்லை நான் இங்கே பக்கத்தில் தான் போகணுன்னு சொல்லும்போது, வாங்க மேடம் நான் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவாட்ட கேட்குறாங்க, மேடம் அப்போ இதில் ஒரு பார்லர் அம்மாட்ட நீங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கு நான் இறக்கி விட்டேன்ல அந்த பார்லர் அம்மா தானே அது, அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியல, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு கேட்கும்போது, நல்லா போய் அங்கே போய் நீங்கள் என்னை இறக்கி விட்டீங்க, அது வந்து எனக்கு வேண்டாதவங்க, அவங்கள்ட்ட போய் என்னை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, அவங்க வேண்டாதவங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஜீவா. முத்து சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப பாவம் மேடம், அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அவளா பாவம் என்னை என்ன பண்ணிட்டா தெரியுமா, நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கைமாத்தா பணம் வாங்கியிருந்தேன், அவன்கிட்ட நான் எப்போ வேணாலும் கொடுத்துக்கிருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் வந்து அது வந்து அவங்க ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி இந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கி என்னட்ட இருந்து அந்த பணத்தை பிடுங்கிட்டாங்க. நான் செலவுக்காக வச்சுருந்தேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அந்த காசு வச்சுருந்தேன், அதை பிடுங்கிட்டாங்க. நான் அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு பையா கொடுக்கலான்னு தான் நினச்சேன், அவங்களோட ஒய்ஃப் தானே இவங்கன்னு சொல்லும்போது, உங்கள் பேருன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. என் பேர் ஜீவான்னு சொல்லவும் அப்போ தான் புரியுது, இது வந்து மனோஜோட லவ்வரு இப்படி பணத்தை தூக்கிட்டு போனது இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அதை வெளியே காமிச்சிக்கிறாம, ஓகே மேடம், அதுக்கே நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் கூட என்னிட்ட பணத்தை கேட்டிருக்க மாட்டான், அவன் ஒய்ஃபு தான் இப்படி என்கிட்ட இப்போயே நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், இப்படி பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க, நான் இனிமேல் எப்படி கன்னடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லவும், அதுக்கு முத்து சொல்கிறாங்க, மேடம் அந்த பார்லர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க, ஆனால் வந்து காசே இல்லை என்கிட்ட அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து வட்டிக்காக தான் நான் கொடுத்துருந்தேன், வட்டியும் தரல ஒன்றும் தரல, நீங்கள் கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உங்ககிட்டையும் வட்டிக்கு வாங்கியிருந்தாளா அவ, நான் இது எப்படி உங்ககிட்ட நான் இது பண்ணேன், இந்த பாருங்கள் நான் ஜிபேலேருந்து அனுப்பின பணத்தோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்குது, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு, மேடம் இதை மட்டும் என்னோட நம்பருக்கு நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை கொடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அதில் பணத்தை அனுப்புனதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் பண்ணவும் முத்து என்ன பண்ணுறாரு, பார்லர் அம்மா எங்கள் அப்பா விட்டு பணத்தையே நீ வாங்கிக்கிட்டு உங்கள் அப்பா அனுப்பணும்னு சொல்லிட்டு கதையாக விடுற, அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஜீவா ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நேரடியாக வீட்டுக்கு போய் எல்லா கதையும் சொல்லி ஃபோனில் உள்ள அந்த ஆதாரத்தையும் காமிச்சிடுறாங்க. ரோகிணி ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்லர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மனோஜும் வந்துடுறாரு. முத்து என்ன பண்ணுறாருனா விஜயாட்ட எல்லாத்தையும் சொல்லி அதையும் காமிச்சிடுறாங்க. இது வந்து மனோஜை ஏமாற்றிட்டு போனால அந்த பொண்ணு, அவகிட்ட இருந்து வாங்கின பணம், அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பார்லர் அம்மா என்னென்ன கதை விடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிடுறாரு. அதோட முத்துவோட ஒய்ஃப் மீனா சொல்கிறாங்க, என்னமோ சொன்னீங்க அன்னைக்கு எங்கள் 2 பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் ரோகிணி சந்தேகப்படுறதே வேலையாக போச்சு, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எதுவுமே வாங்கிட்டு வரல, அப்படி இப்படின்னு கதை விட்டீங்க, இப்போ தெரிஞ்சிருச்சுல ரோகிணி இவ்வளோ வண்டவாளம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஒய்ஃபு மீனாவும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜயா செம்ம காண்டில் இருக்காங்க. ரோகிணி உள்ளே வர்றதை பார்த்துட்டு விஜயா எதுவுமே பேசாமல் ரோகிணி கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ரோகிணி வந்து அப்படியே ஷாக் ஆகி போய், ஆண்டி என்ன, ஏன் இப்படி என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அடிக்கிறதா? நீ இப்ப பார்த்த வேலைக்கு உன்னைய நான் கொலை பண்ணிருவேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. என் புருஷன் வீட்டு காசையே உங்க அப்பா அனுப்பிவிட்டதுன்னு சொல்லிட்டு என்னட்ட என்ன நீ என்ன கேம் விளையாடுறியா? என்னைய பார்த்தா உனக்கு என்ன கேன மாரி தெரியுதா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இன்னும் என்னென்ன பொய்லாம் நீ மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. இப்பவே சொல்லு. என்னென்ன பொய்லாம் நீ மறைச்சு வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி, ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. இப்படி நீ அந்த விரதம் இந்த விரதம்னு சொல்லிட்டு வேற இருக்க சொன்னீங்க. அதனால தான் அந்த பணம் கிடைக்கவும் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம். மனோஜுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லும்போது, எங்க அவன் மனோஜ் எங்க? இப்ப அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? என் புருஷன் வீட்டு பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்க நீ. முதல்ல அந்த பணத்தை ஃபுல்லா இவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு. இனிமே உன்னைய வந்து நம்புறதுல எங்களுக்கு வந்து வேலையே இல்ல. உன் வாய தொறந்தாலே பொய்யி தான். எப்ப பார்த்தாலும் பொய்யி தான். நான் உன்னைய என் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பொங்கி எழுகுறாங்க. விஜயாவோட வீட்டுக்காரவங்க எவ்வளவு சொல்லியுமே கேட்கவே இல்ல. இப்படி ஒரு அறை போட்டதுக்கே நம்மளோட ஸ்ருதிலாம் விஜயா அடிச்ச அடியில ஸ்ருதிலாம் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா ரோகிணிக்கு இந்த அடி தேவைதான். எத்தனை பொய், ஒண்ணுக்கு மேல ஒண்ணா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாண விஷயம் 2ஆம் கல்யாணங்கிறது விஜயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரோகிணியை இதுக்கே கண்ணாமூச்சி கண்ணை அற விட்டவங்க கண்டிப்பாக அந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போதோ, யாருக்கெல்லாம் வந்து ரோகிணி வந்து மாட்டினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.